எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் இந்த வருடம் சனி பெயர்ச்சி எப்போ நடக்குது, அதனால் எந்தெந்த ராசிகள் பலன் அடைவாங்க, எந்தெந்த ராசிகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இந்து மதத்தோடையும் ஜோதிடம், ஜாதகம் இதெல்லாம் தொடர்புடைய வீடியோ. அதனால் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னாக்கா இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். சனி பெயர்ச்சி அப்படின்னாவே நிறைய பேருக்கு ஜோதிடத்தை நம்புறவங்களுக்கு கொஞ்சம் பயம். ஏன்னாக்கா சனி அவ்வளவு நம்மளை தண்டிச்சிருவாரு அப்படின்னு. ஒன்று மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சனீஸ்வரர் ஒரு போலீஸ்காரர் மாதிரி. போலீஸ் என்ன பண்ணுவார்? தப்பு பண்ணுறவங்கள தானே தண்டிப்பார், பிடிச்சி போடுவார். தப்பு பண்ணாத நம்மளை வீட்டுக்குள்ளே நம்ம தொல்லை பண்ண போகிறாரா? இல்லை. அதே மாதிரி சனீஸ்வரரை பார்த்து யார் பயப்படணும்னா தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க பயப்படணும். ஏன்னா அவர் கண்ணில் மாட்டணும்னா அவ்வளோதான். புரியுதுங்களா? நம்ம தப்பு செய்யலைன்னா பயப்பட வேணாம். ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேன், இப்போ எனக்கு இந்த சனி பயிற்சி கெட்டதாக இருக்கும்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா பரிகாரங்கள் இருக்குது. சாட்சிக்காரன் காலில் உலர்றத விட சண்டைக்காரன் காலில் உலற மாதிரி சனீஸ்வரருடைய கோயில்களுக்கு சென்று அவருக்கு மனசார மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டால் விட்டுருவார். புரியுதுங்களா? சனிக்கிழமை அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். அதாவது சுத்த சைவமாக இருக்கணும். அவருக்கு எள்ளு தீபம் ஏற்றணும். முடிஞ்சால் காக்காக்கு எள்ளு கலந்து சாதம் வைக்கணும். இப்படியெல்லாம் செஞ்சு மனசார முதல்ல அதுக்கு முன்னாடி மனசார மன்னிப்பு கேட்கணும். நான் பண்ணது தப்பு அப்படின்னு கேட்டாதான். புரியுதுங்களா? ஸோ நம்ம ஜாகிரதையாக இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சனி பெயர்ச்சி சில நேரங்களில் சிலரை மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். அது ஸ்டெபிளைஸ் ஆகணும்னா, நம்ம திரும்பி பழைய நிலைமைக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? டக்குன்னு யோசிக்கணும். நமக்கு இப்போ நேரம் சரியில்லை, அதனால் நம்ம இந்த முடிவை இப்போ எடுக்க வேணாம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி வைக்கணும். முடிந்த வரைக்கும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதெல்லாம் பார்த்து சனி குளிர்ச்சி அடைவார். வானமண்டலத்தில் சூரியனுக்கு அடுத்து பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் சனீஸ்வரர். ஸோ இந்த பலன்களை எல்லாம் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி சனீஸ்வரர் பார்த்தீங்கன்னாக்கா கிரகங்களில் வேற எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது. இவருக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம். அதனால் சனீஸ்வரரை பற்றி இப்போ கொஞ்சம் சொல்லிவிட்டு அவருக்கு முக்கியமான கோவில்கள் இதில் சொல்லிவிட்டு அதுக்கு அப்புறமா நான் ராசிகள் என்னென்ன ராசி எப்படி இம்பேக்ட் ஆகும் அப்படின்றத சொல்லலாம் இருக்கேன். சனீஸ்வரர் சூரியனுடைய புள்ள. இவருக்கும் தன்னுடைய தந்தையார் மாதிரி நிறைய நல்லதெல்லாம் பண்ணணும் மக்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கம். அதனால் நேர்மையாக நாணயமாக வாழ்ந்து இவருக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன் என்பது கிடையாது. ஏழை பணக்காரன் பார்க்க மாட்டார். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி கண்டுக்க மாட்டார். நீ நியாயமாக இருக்கியா அதுதான் முக்கியம் அவரை பொறுத்த வரைக்கும். இப்படி அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்து காட்டி சிவபெருமானை நோக்கி தவம் புரிஞ்சு பல வருடங்கள் இவருடைய நியாயத்தையும் தர்மத்தையும் பார்த்து தான் இறைவனே இவருக்கு ஈஸ்வர பட்டத்தை கொடுத்தார். அதனால தான் சனீஸ்வரர் அப்படின்ற சனின்ற பேரோட ஈஸ்வரரும் சேர்ந்தது. அவ்வளோ ஒரு நியாயமான ஒரு கிரகம். அதனால் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம தப்பு பண்ணாமல் இருந்தோம்னா பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? இப்போ வண்டி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னாக்கா வண்டியை கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டணுன்றது காமன் சென்ஸ். வேகமாக போனோம்னா வழுக்கி விட வேண்டியதான்.
இல்லைங்களா? அந்த மாதிரி நமக்கு நேரம் சரியில்லைன்னு சில ராசிகளுக்கு காஷன் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களில் இழுத்து போட்டுக்கிட்டு செய்ய வேண்டாம். சரிங்களா? சனீஸ்வரர் வந்து ஜோதிட ரீதியாக பார்த்தா நம்ம ஆயுளுக்கு காரகன், நம்ம உயிருக்கு அவர் தான் பாதுகாப்பு. ஆயுள் காரகன் அவர். அவருடைய பிடித்தமான உலோகம் இரும்பு, அவருக்கு பிடிச்ச கலர் கருப்பு, அவருக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு வந்து கருப்புல பட்டு, அவருக்கு உகந்த ஒரு டைரக்ஷன் வந்து வெஸ்ட்டு மேற்கு. சனீஸ்வரர் ஒரு ராசியை கடக்க 2.5 வருஷம் ஆகும். இவர் தான் ஸ்லோவஸ்ட் பிளானட் ஒரு ராசியை கடக்கிறதுல. மற்றவங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு போயிடுவாங்க. இப்படி ஸ்லோவாக இருக்கிறதுனால இவருக்கு ஒரு பேர், இன்னொரு பேர் இருக்குது, மந்தன்னு. அதுக்கப்புறமா மந்தன்னா கொஞ்சம் நொண்டி நடக்கிறவர். அப்புறம் வந்து இவருக்கு நட்பு கிரகங்கள்னு பார்த்தா ரிஷபம், மிதுனம், கன்னி. நட்பு ராசிகள் ரிஷபம், மிதுனம், கன்னி. இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியானவங்க ராசிங்க. அதனால் அவ்வளோவா டேமேஜ் பண்ண மாட்டார். பகை ராசிகள் கடகம், சிம்மம், விருச்சிகம். இதில் கடகம் விருச்சிகம் கூட விட்டுருவாராக. ஆனால் சிம்ம ராசி வந்து அவருடைய அப்பாவுடைய ராசி. சூரியனுடைய ராசி வந்து சிம்மம். சூரியனுக்கும் சனீஸ்வரருக்கும் ஆகாது சண்டை. அப்பா புள்ளையாக இருந்தாலும் பெரிய தகராறு. அதனால் சிம்ம ராசியில் இருக்கிறவங்க எப்போவுமே வந்து எதை செஞ்சாலும் பல முறை யோசித்து செய்யணும். இது ஜென்ரலான ரூலு. சனீஸ்வரருக்கு பார்த்து பயப்படணும்னு இல்லை, ஆனால் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நானே சிம்ம ராசி தான். இப்போ சிம்ம ராசி சூரியனுடைய ராசின்றதுனால கொஞ்சம் நம்ம உஷாராக இருக்க வேண்டிய டைம். எப்போவுமே ஆல்வேஸ் அலர்ட் அந்த மாதிரி. அடுத்து இவருக்கு வந்து பகை கிரகம்னு சொல்ல போனால் முதல்ல நிற்கிறதே சூரியன் தான். அதுக்கு அடுத்து சந்திரன், அதுக்கு அடுத்து செவ்வாய். இப்போ இந்த சனி பெயர்ச்சி ஆகுதில்ல, அது ஆகும்போது சில பேர் 7.5 சனி, சில பேருக்கு அஷ்டம சனி, சில பேருக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி அப்படின்னெல்லாம் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னுடைய ராசி சிம்மம். எனக்கு எப்போ 7.5 சனி ஆரம்பிக்கும்னா, எனக்கு முந்தைய ராசியான கடகத்தில் சனீஸ்வரர் வந்து உட்காரும்போது அடுத்த ராசியான சிம்மத்துக்கு ஆரம்பிக்கும். கடகத்தில் எனக்கு முந்தைய ராசி 2.5 வருஷம் இருப்பார். அதுக்கு அடுத்து ஏன் ராசியில் 2 வருஷம் இருப்பார். அதுக்கு அடுத்து எனக்கு அடுத்த ராசியான கன்னியில் 2.5 வருஷம் இருப்பார். ஸோ 7.5 வருஷம். இதுதான் 7.5 சனி. எப்போ கன்னியை விட்டு அவர் அடுத்த ராசியான துலாத்துக்கு போனாரோ அப்போ தான் சிம்ம ராசிக்கு 7.5 சனி விட்டது. அதே மாதிரி இப்போது துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு மாற போகிறார். இதனால் யாருக்கு 7.5 சனி முடியும்னா கன்னி ராசிக்காரவங்களுக்கு. இதுதான் 7.5 சனி. அட்டம சனி அப்படின்னா என்னன்னா, அட்டம சனின்னு தான் சொன்னோம், ஆனால் நிறைய பேர் அஷ்டம சனின்றாங்க. சரி, அஷ்டம்னா 8. உங்கள் ராசியிலேருந்து 8வது ராசியில் சனீஸ்வரர் இருந்தாருன்னா அது அட்டம சனி இல்லை அஷ்டம சனி. அப்படி பார்த்தா இப்போ விருச்சிகம் வந்து மேஷ ராசிக்காரவங்களுக்கு 8வது ராசி. ஸோ மேஷ ராசிக்காரவங்களுக்கு இப்போ அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது. அர்த்தாஷ்டம சனின்னா அஷ்டம்னா 8, அர்த்தாஷ்டம்னா 8ல் பாதி 4. ஸோ எந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து சனி இருக்காரோ அந்த ராசிக்காரவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. அப்படி பார்த்தா அடுத்த 2.5 வருஷத்துக்கு சிம்ம ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி. ஏன்னா சிம்ம ராசிக்கு 4வது இடம்தான் விருச்சிகம். இப்போ இந்த சனி பெயர்ச்சி இந்த வருஷம் எப்போ நடக்குதுன்னாக்கா, டிசம்பர் 16, 2014 அன்னைக்கு.
வாக்கிய பஞ்சாங்கப்படி அதுதான் தேதி. சரிங்களா? அன்னைக்கு இந்தியா நேரம் 2:44 துலாத்தில் இருக்கிற சனீஸ்வரர் விருச்சிகத்துக்கு போகிறார். ஏற்கனவே சொன்ன மாதிரி விருச்சிகம் வந்து செவ்வாயுடைய வீடு. செவ்வாய் வந்து சனீஸ்வரருடைய பகை பிளானட். அங்கே உட்காந்துருக்காரு, பகைவன் வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. ஆனால் இவர் வந்து குரு மாதிரி பகைவன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதெல்லாம் கிடையாது. இவர் எங்கே இருந்தாலுமே நியாய தர்மம் பார்க்க மாட்டார். தெரிஞ்சவன் தெரியாதவன், வேண்டவன் வேண்டாதவன், இதெல்லாம் பார்க்க மாட்டார். ஸோ அவர் எப்போவுமே அவருடைய வேலையை கரெக்டாக செஞ்சிகிட்டு இருப்பார். நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா கிரகங்களுமே தன்னுடைய இருக்கிற இடத்துலேருந்து 7வது வீடு 7வது ராசியை பார்க்கும் பார்வை. சில கிரகங்களுக்கு ஸ்பெஷல் பார்வைகளும் இருக்குது, அடிஷ்னல். அதில் வந்து சனீஸ்வரருக்கு 3வது பார்வை 10வது பார்வை. அதாவது இவருக்கு ராசியிலேருந்து 3வது ராசியையும் பார்ப்பார், அதாவது மகரத்தை பார்ப்பார். 7வது ராசியான ரிஷபத்தையும் பார்ப்பார். அப்புறம் 10வது ராசியான சிம்மத்தையும் பார்ப்பார். ஸோ சனியுடைய பார்வைப்படுற அந்த மகர ராசி நல்லா டாப்பாக இருக்கும். ஏன்னா வந்து மகர ராசி சனியுடைய சொந்த வீடு. அப்புறம் 7வது பார்வையாக பார்க்குற ரிஷப ராசி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். புரியுதுங்களா? அப்புறம் சிம்ம ராசி 10வது பார்வையாக பார்க்குற சிம்ம ராசிக்காரங்க வெரி வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது எந்தெந்த ராசிகள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றத லைனாக சொல்கிறேன். மேஷ ராசி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு ராசி. ரிஷப ராசி வந்து ஓகே, பட் எதை செய்யறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் நிதானத்தோடு யோசித்து செய்யணும். மிதுன ராசி டாப், நல்லா சூப்பராக இருக்குது, கவலைப்படாதீங்க. கடக ராசிக்கு நார்மல், சிம்ம ராசிக்கு வெரி வெரி கேர்ஃபுல், கன்னி ராசிக்கு டாப்பாக இருக்குது, துலா ராசிக்கு நார்மலாக இருக்குது, விருச்சிக ராசி வெரி வெரி கேர்ஃபுல், தனுசு ராசி கொஞ்சம் ஏற்கனவே ரிஷபத்துக்கு சொன்ன மாதிரி கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படணும். எதுக்கு எடுத்தாலும் மூக்க நுடைச்சிட்டு போகக்கூடாது, தெரியுதுங்களா? மகர ராசி டாப்பாக இருக்குது. கும்பராசி அகெயின் செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து செய்யணும் எதுவாக இருந்தாலும். மீன ராசி ஓகேவாக இருக்குது, நார்மலாக. இப்போது இது வந்து ஜென்ரலாக யார் யார் கேர்ஃபுல்லாக இருக்கணும், யார் யார் வந்து வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும், யாருக்கு ஓகேவாக இருக்குது, யாருக்கு டாப்பாக இருக்குது அப்படின்றத சொன்னேன். சனீஸ்வரருக்கு கோயில்கள் எல்லாம் இருக்குது. அந்த கோயில்களில் முக்கியமான சில கோயில்கள் சொல்கிறேன். எல்லா ஜோதிடர்களும் சொல்கிறது திருநள்ளாறு அப்படின்ற சனீஸ்வரர் கோயில். இது வந்து பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் இருக்குது, இந்தியாவில். அங்கே போயிட்டு வந்தாக்கா சனி பகவானால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு சுமூகமான முடிவு கிடைக்கும். அதுக்கு அடுத்து குச்சனூர் அப்படின்ற கிராமம் தமிழ்நாட்டில் இருக்குது. அங்கே இருக்கிற சனீஸ்வரரை கும்பிட்டாலும் நம்மளுடைய சனி தோஷங்கள் எல்லாம் நீங்கி 7.5 சனியுடைய பாதிப்புகளும் அஷ்டம சனியுடைய பாதிப்பும் எல்லாம் குறையும், கண்ட்ரோலில் இருக்கும். அதுக்கப்புறமா இங்கெல்லாம் சனீஸ்வரர் அப்படியே வீட்டில் இருப்பார். இப்போது கொடுமுடி அப்படின்ற ஊர், இதுவும் தமிழ்நாட்டில் இருக்குது. அங்கே வந்து சனி பகவான் வந்து அந்த கோயிலுடைய தூணில் தான் இருப்பார். அந்த தூணில் இருக்கிற சனி பகவானுக்கு அர்ச்சனை அபிஷேகம் எல்லாம் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற சனீஸ்வரர் ரொம்ப சக்தி வாய்ந்த சனீஸ்வரர், பல சித்தர்களே சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இப்போ நான் சொல்ல போகிற சனி கோயில் இருக்குல்ல, இங்கே போய் தான்
நலமகாராஜா நலனுக்கு 7.5 சனி பிடிச்சிருந்த போது திருநள்ளாறுக்கு போனார். 7.5 சனி எல்லாம் விட்டுச்சு. அதுக்கு அப்புறமா அவருடைய சொத்து சுகம் அரண்மனை அவருடைய மனைவி மக்கள் எல்லாம் திரும்பி இவருக்கு கிடைச்சதுக்கு காரணம் இப்போ நான் சொல்கிற கோயிலுக்கு போய் அவர் வணங்கினதுனால தான் சனீஸ்வரரை. இங்கே இருக்கிற சனி பேர் பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் தமிழ்நாட்டில் திருக்கொல்லிக்காடு அப்படின்ற ஒரு இடம். இங்கே போய் சனீஸ்வரரை வணங்கினா சனீஸ்வரர் ஏதாவது கொடுத்தே ஆகணும், நமக்கு நல்லது. பொங்கு சனின்னு அதனால தான் சொல்லுவாங்க இங்கே இருக்கிற சனீஸ்வரரை. சரிங்களா? இதெல்லாம் சனீஸ்வரர் ரிலேட்டடான கோயில். சனீஸ்வரருடைய அந்த ஆதிக்கம் நம்ம மேலே அவ்வளோவா இருக்கக்கூடாது, மைல்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமை நீங்கள் விரதம் இருந்து அது ஒரு வேளை சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் 2 வேளை சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். லஞ்சு சாப்பிடுங்க பியூர் வெஜ்ஜு, நைட்டில் லைட்டாக டிஃபன் சாப்பிடுங்க. அன்றைக்கி பியூர் வெஜிடேரியனாக இருங்க. சனீஸ்வரருக்கு விளக்கேற்றுங்க. சரிங்களா? இதெல்லாம் தான் ஜென்ரலாக சனீஸ்வரரை பற்றிய விஷயங்கள். இந்த வீடியோவை இதுவே 17 நிமிஷம் ஆக போகுது. அதனால் இந்த வீடியோவை இப்போ இங்கே நிப்பாட்டிட்டு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.